இன்னைக்கு பார்க்க போற வீடியோ டெஸ்டோஸ்டெரான்ஸ் எப்படி நேச்சுரலா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டோஸ்டெரான்ஸை ஒரு ஸ்டீராய்ட்ஸாகவோ ஒரு ஊசியாவோ போடுறீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு சொல்றேன் பாருங்க. நார்மலாவே இந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் நம்ம உடம்புல எப்படி சுரக்குது, நம்ம பிரெயின் என்ன பண்ணோம், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். நம்மளோட பிரெயின் வந்து இந்த பியூட்ரிட்ரின்னு ஒரு டெஸ்டிகல்ஸ் இருக்கும். இந்த டெஸ்டிகல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன். இப்போ நம்ம உடம்புல டெஸ்டோஸ் லெவல் அதிகமாக இருந்தால் பிரெயின் என்ன பண்ணாது, சிக்னலே கொடுக்காது டெஸ்டிகல்ஸுக்கு நீங்கள் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணுங்கன்னு. இப்போ ஒருத்தவங்க இன்ஜெக்ஷன் மூலியமாவோ ஸ்டீராய்ட்ஸ் மூலியமாவோ டெஸ்டோஸ்டெரான்ஸை ஏற்றிக்கினே இருந்தாங்கன்னா நம்ம பிரெயின் வந்து டெஸ்டிகல்ஸுக்கு சொல்லவே சொல்லாது நீ டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணுன்னு. அப்போது ஒரு ப்ரோலாங்காக ஒருத்தவங்க டெஸ்டோஸ்டெரான்ஸை ஸ்டீராய்ட்ஸை ஏற்றும் போது அவங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான்ஸை பூஸ்டே பண்ணாது. அதனால தான் சொல்கிறாங்க ஜிம்முக்கு போகிறவங்களாம் ஆண்மை குறைவு வரும். அப்படி கிடையவே கிடையாது. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வராது. ஜிம்முக்கு போயிட்டு இந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் ஒரு ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண்மை குறைவு இது போல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூட் காஸ் என்னன்னு பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 30-40 ஆனாவே ரொம்ப லோவாக இருக்கேன், எனர்ஜி கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து செக்ஸ் டிரைவில் இல்லை அப்படின்றவங்களாம் கூட இந்த டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு ஏன் வந்து நம்மளுக்கு டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகுதுன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டர். 20 வயசில் இருக்கவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கும், 40 வயசு இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட அதே போல் நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதே போல் ப்ரோட்டீன் கம்மியாக இருந்தாலும் அதே மெயினாக ஜிங்க், உங்கள் டயட்டில் ஜிங்கை ஆட் பண்ணி ஆகணும். அதே போல் வந்து ஃபேட்ஸ், லோ ஃபேட் டயட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு, ஏன்னா ஃபேட்ஸ் கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டயட்டில் ஆக்சுவலாக டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணுறது. அதே போல் வந்து சோயா டயட், இந்த சோயா ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. சோயா உங்களுக்கு தெரியும் அது ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகம் பண்ணணும், அதை சாப்பிடவே கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். அதே போல் லோ விட்டமின் அண்ட் லோ விட்டமின் டி, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ் வந்து விட்டமின் டி, அது கம்மியாக இருந்தாலும் இது வரும். அதே போல் ஒபிஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரியுது எதனால் உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகுது. எப்படி நம்ம நேச்சுரலாக டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் பண்ணணும், காம்பவுண்ட் மூவ்மெண்ட், டெட் லிஃப்ட், ஸ்குவாட்ஸ், பெஞ்ச் ப்ரெஸ், இது போல் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். அதே போல் உங்கள் டயட்டில் ஃபேட்டி ஃபுட், ஃபேட்ஸை நிறைய சாப்பிடுங்க. என்ன சார் ஃபேட் சாப்பிட சொல்கிறீங்களா, ஃபேட் சாப்பிட்றதுன்னா ஃபேட்ஸ் நிறைய சாப்பிட்டு காப்ஸை கம்மி பண்ணணும், அதுதான் முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட் நிறைய எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நல்லது. அதே போல் டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போதும் உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா. இது போல் இன்ஃபர்மேஷன் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.